Hi students, last classல நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னா ஸ்டோய்க்கியோமெட்ரிங்கிற டாபிக் படித்தோம். இப்போ நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிமிட்டிங் ரியேஜன்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஸ்டோய்க்கியோமெட்ரிங்கிற கான்செப்ட் படித்தோம். அதனுடைய யூஸ் என்ன? அந்த ஸ்டோய்க்கியோமெட்ரி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஃபார்ம் ஆகுதுங்கிறத ஈஸியாக சொல்ல முடியும். எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் ரியாக்ட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நடக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து ஸ்டோய்க்கியோமெட்ரிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேர்ம். இதே மாதிரி சில ரியாக்ஷன்ஸ் வந்து ஸ்டோய்க்கியோமெட்ரிக்காக இல்லாமல் நான் ஸ்டோய்க்கியோமெட்ரிக் குவான்டிட்டிஸில் எடுக்கும்போது அந்த ரியாக்ஷனில் ப்ராடக்ட் ஃபார்மேஷன் எதை வச்சு நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னா லிமிட்டிங் ரியேஜெண்ட்டை வச்சு நம்மளால் சொல்ல முடியும். இந்த லிமிட்டிங் ரியேஜெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ரெண்டு ரியேஜெண்ட், அதாவது ரெண்டு ரியாக்டன்ட் எடுக்கிறோன்னு வச்சுக்கலாம். ஒரு ரியாக்டன்ட் 100% அந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிடுது, கன்சியூம் ஆகுது. இன்னொரு ரியாக்டன்ட் வந்து ஒரு 50% இல்லைன்னா ஒரு 60% மட்டும்தான் கன்சியூம் ஆகுது. அந்த ரிமைனிங் 40% வந்து எக்ஸஸாக அதில் அப்படியே இருக்குது. அந்த 100% அந்த ரியாக்ஷனில் கன்சியூம் ஆகக்கூடிய ரியேஜெண்ட்டை வந்து லிமிட்டிங் ரியேஜெண்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த 50% ஆர் 60% மட்டும் அந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆனது வந்து எக்ஸஸ் ரியேஜெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த ரிமைனிங் அமௌண்ட் ஆஃப் த ரியேஜெண்ட் வந்து அந்த ரியாக்ஷன் மிக்சரில் தான் இருக்க போகுது. அதை வந்து எக்ஸஸ் ரியேஜெண்ட்டுன்னு சொல்கிறோம். இன்னும் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், நல்லா லிசன் பண்ணுங்கள். இப்போது ஏ அப்படிங்கக்கூடிய ரியாக்டன்ட் ரியாக்ட்ஸ் வித் பிங்கிற இன்னொரு ரியாக்டன்ட்டோட ரியாக்ட் பண்ணி சிங்கிற ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது. இதில் வந்து ஆஸ் பெர் this equation, according to this equation 1 mole of A reacts with 1 mole of B to give 1 mole of C. நம்ம எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்னா 1 mole A எடுத்துக்கிறோம், 4 moles of B எடுக்கிறோம். பட் ப்ராடக்ட் ஃபார்மேஷன் வந்து நமக்கு 1 mole தான் நடக்குது. அப்போ இந்த ரியாக்ஷனில் நல்லா பாருங்கள், 1 mole of A வந்து எடுத்தோம். அந்த 1 moleமே இந்த ரியாக்ஷனில் கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆயிடுச்சு. 100% இன்வால்வ்ட் இன் திஸ் கெமிக்கல் ரியாக்ஷன். இங்கே 4 moles எடுத்தோம். இந்த 4 mole இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு எவ்வளோ தான் தேவை? 1 mole மட்டும்தான் தேவை. அப்போ அந்த ரிமைனிங் 3 moles வந்து எக்ஸஸாக இருக்குது. ஸோ ரிமைனிங் 3 moles வந்து எக்ஸஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ப்ராடக்ட் வந்து 1 mole தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போது இந்த ப்ராடக்ட் ஃபார்மேஷன் எதை பொறுத்து அமையும் அப்படின்னா இந்த 100% இந்த ரியாக்ஷனில் எது தன்னை கன்சியூம் பண்ணி இன்வால்வ் ஆச்சோ அந்த ரியேஜெண்ட்டை பொறுத்து தான் அமையும். அது வந்து இங்கே எது? ஏ 100% இன்வால்வ்ட் இன் திஸ் ரியாக்ஷன். அப்போ அந்த ஏங்கிறது லிமிட்டிங் ரியேஜெண்ட். இந்த எக்ஸஸாக எடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் ரிமைனிங் அமௌண்ட் வந்து அந்த ரியாக்ஷன் மிக்சரில் கொஞ்சம் இருக்கும். அந்த பிங்கிறது அப்போ தட் பி இஸ் கால்ட் அஸ் எக்ஸஸ் ரியேஜெண்ட். ஏ இஸ் அ லிமிட்டிங் ரியேஜெண்ட் அண்ட் பி இஸ் அ எக்ஸஸ் ரியேஜெண்ட். இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ லாஸ்ட்டாக ஸ்டோய்க்கியோமெட்ரி படித்தோம். அதில் வந்து கேசரி ப்ரிப்பரேஷனை வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு நம்ம படித்தோம். இப்போ அதே கேசரி ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கலாம். இப்போ 2 cups ஆஃப் சுகர் வந்து 1 cup ஆஃப் ரவைக்கு வந்து கேசரியில் நீடட். என்ன ரேஷியோவில் எடுப்போம்? ரவையும் சுகரும் 2:1 ரேஷியோ. 2 cups ஆஃப் சுகர் 1 cup ஆஃப் ரவா. இப்போது இதுவே வந்து நம்ம 8 cups ஆஃப் சுகர் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கலாம். 8 cups ஆஃப் சுகர் ஃபார் 3 cups ஆஃப் ரவா. 8 cups சுகர் எடுக்கிறோம், 3 cups ரவா எடுக்கிறோம். பட் நமக்கு 3 cups ஆஃப் ரவைக்கு எவ்வளோ கப்ஸ் ஆஃப் சுகர் வந்து இனஃப்? 6 cups ஒன்லி இனஃப். பட் நம்ம எப்படி எடுத்திருக்கோம்? 2 cups எக்ஸஸாக எடுத்திருக்கோம். அப்போது இங்கே 3 cups ஆஃப் ரவாங்கிறது வந்து லிமிட்டிங் ரியேஜெண்ட். இது வந்து லிமிட்டிங் ரியேஜெண்ட். இந்த எக்ஸஸாக எடுத்த சுகர் வந்து என்ன ரியேஜெண்ட்? எக்ஸஸ் ரியேஜெண்ட். ஏன்னா இதில் 6 cups மட்டும்தான் நமக்கு தேவை. அந்த 6 cups கன்சியூம் ஆகிடும். அது போக எக்ஸஸாக 2 cups ஆஃப் சுகர் வந்து அதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அந்த 2 cups வந்து எக்ஸஸ் தான், அது தேவையில்லை நமக்கு. அதே மாதிரி இதில் வந்து அந்த கேசரி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேசரி வந்து நமக்கு கிடைக்குது? இந்த அமௌண்ட் ஆஃப் கேசரி எதை பொறுத்தது? ரவையை பொறுத்து நம்ம சொல்லுவோமா, சுகரை பொறுத்து சொல்லுவோமா? 3 cups ஆஃப் ரவை எடுத்தால் நமக்கு 3 cups ஆஃப் கேசரி கன்ஃபார்மாக கிடைக்கும். அப்போது இங்கே ரவையை பொறுத்து தான் நம்ம அமௌண்ட் ஆஃப் கேசரி சொல்கிறோம். 3 cups ஆஃப் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா 3 cups 18 cups கிடைக்கும். 3 cups ஆஃப் ரவைக்கு எவ்வளோ கிடைக்கும்? 18 cups ஆஃப் கேசரி கிடைக்கும். அது எவ்வளோ ரவை எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான். ஏன்னா
இந்த எக்ஸஸ் ரியேஜென்ட் நம்ம எவ்வளோ அதிகமாக எடுத்தாலும் நமக்கு எவ்வளோ தான் ரியாக்ட் பண்ண போகுது, இதில் 6 கப்ஸ் மட்டும்தான் ரியாக்ட் பண்ண போகுது. அப்போ 6 3 சார் 18 கப்ஸ் ஆஃப் கேசரி கிடைக்கும். இந்த 18 கப்ஸ் கேசரிங்கிறது எதை பொறுத்தது, அந்த 100% கன்சியூம் ஆன அந்த ரவையை பொறுத்து தான் நம்ம சொல்கிறோம் அமௌண்ட் ஆஃப் கேசரி. இந்த சுகர் வந்து நம்ம எக்ஸஸாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கேசரியுடைய அளவு ஜாஸ்தியாக போகிறதில்ல. பட் இதுவே வந்து நம்ம ரவையை அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கேசரியோட அமௌண்ட் அதிகமாகும். அப்போ 100% வந்து ப்ராடக்ட் ஃபார்மேஷன் எதை பொறுத்து அமையுதோ அது லிமிட்டிங் ரியேஜென்ட், எக்ஸஸாக இருக்கிறது எக்ஸஸ் ரியேஜென்ட். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்டெண்டிங் analogy for the chemical reaction in which 3 moles of sulfur are allowed to react with 12 moles of fluorine to give sulfur hexafluoride. இப்போ 3 moles of sulfur எடுத்துக்கலாம். இங்கே ஒரு அதாவது 3 moles of sulfur எடுத்து 12 moles of fluorineோட ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. இங்கே சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைடுக்கான பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. S plus 3F2 gives SF6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஆஸ் பர் திஸ் ஈக்குவேஷன் எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் சல்ஃபர் எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஃப்ளூரினோட ரியாக்ட் பண்ணுது, 1 mole ஆஃப் சல்ஃபர் ரியாக்ட்ஸ் வித் 3 moles ஆஃப் ஃப்ளூரின் டு கிவ் 1 mole ஆஃப் சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைடு. இப்போ நம்ம எடுத்தது வந்து எல்லாமே எக்ஸஸாக தான் எடுத்திருக்கோம். எவ்வளோ எடுத்திருக்கோம், 3 moles ஆஃப் சல்ஃபர் எடுத்திருக்கோம், 12 moles ஆஃப் ஃப்ளூரின் எடுத்திருக்கோம். ஓகே, பட் ஆஸ் பர் த ஈக்குவேஷன் நமக்கு எவ்வளோ இருந்தால் போதும், 1 mole ஆஃப் சல்ஃபர் 3 moles ஆஃப் ஃப்ளூரின் வந்து இனஃப். அப்போது இந்த ரியாக்ஷன் படி ஆஸ் பர் ஸ்டோய்கியோமெட்ரி 1 mole ஆஃப் சல்ஃபர் ரியாக்ட்ஸ் வித் 3 moles ஆஃப் ஃப்ளூரின் டு ஃபார்ம் 1 mole ஆஃப் சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைட். தேர்ஃபோர் 3 moles ஆஃப் சல்ஃபர், அப்போது 1 moleக்கு எவ்வளோ அப்படின்னா 3 moles ஆஃப் சல்ஃபருக்கு எவ்வளோ ஃப்ளூரின் தேவைப்படும், 9 moles ஆஃப் ஃப்ளூரின் இஸ் இனஃப். பட் இங்கே ஃப்ளூரின் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம், 3 moles ஆஃப் சல்ஃபருக்கு 12 moles எடுத்திருக்கோம். அப்போ அந்த நம்ம எடுத்த 9 moles மட்டும்தான் அந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். இந்த ரிமைனிங் 3 moles எக்ஸஸாக இருக்கும். அப்போ இந்த ரியாக்ஷனில் எது எக்ஸஸ் ரியேஜென்ட், ஃப்ளூரின் வந்து எக்ஸஸ் ரியேஜென்ட், சல்ஃபர் வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட். அப்போ ப்ராடக்ட் ஃபார்மேஷன், ப்ராடக்ட் ஈல்டு எதை பொறுத்து அமையும், தி அமௌண்ட் ஆஃப் சல்ஃபர் கன்சியூம்டு டியூரிங் த கெமிக்கல் ரியாக்ஷன், அதை பொறுத்து தான் அமையும். அடுத்தது வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா 100% சல்ஃபர் கன்சியூம் ஆகுது, அது லிமிட்ஸ் த ஃபர்தர் ரியாக்ஷன். அதாவது அந்த சல்ஃபர் ஃபுல்லாக கன்சியூம் ஆகிடுச்சுன்னா ரியாக்ஷன் ஸ்டாப் ஆயிரும். இப்போ ஃப்ளூரின் எக்ஸஸ் ரியேஜென்ட், சல்ஃபர் வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட். இப்போது ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். யூரியா கொடுத்துருக்காங்க. யூரியா வந்து ஒரு நைட்ரஜன் ஃபெர்டிலைசர், காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசர். இதோடைய ப்ரிப்ரேஷனுக்கான ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்டோய்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன். 2NH3 plus CO2 gives NH2C double bond O NH2. இந்த NH2C double bond O NH2ங்கிறது வந்து யூரியா ப்ளஸ் H2O. இந்த ரியாக்ஷனில் வந்து இதுதான் ஆஸ் பர் பேலன்ஸ்டு ஸ்டோய்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் ஃபார் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் யூரியா. கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ப்ராசஸில் வந்து 646 gram ஆஃப் அம்மோனியா இஸ் அலவுட் டு ரியாக்ட் வித் 1.144 kilogram ஆஃப் CO2 டு ஃபார்ம் யூரியா. எவ்வளோ கிராம் ஆஃப் அமோனியா எடுத்திருக்காங்க, 646. எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு எடுத்திருக்காங்க, 1.144 கிலோகிராம் எடுத்திருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் த என்டையர் குவான்டிட்டி ஆஃப் ஆல் த ரியாக்டன்ஸ் இஸ் நாட் கன்சியூம்ட் இன் த ரியாக்ஷன், நம்ம எடுத்த ரியாக்டன்ட்டில் 100% எல்லா குவான்டிட்டியும் ரியாக்ஷனில் கன்சியூம் ஆகிறது கிடையாது. இதில் விச் இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட், ஃபஸ்ட் கொஷின். இதில் லிமிட்டிங் ரியேஜென்ட் எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, calculate the quantity of urea formed and unreacted quantity of the excess reagent. அப்போ இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் யூரியா ஃபார்ம் ஆகிருக்கு, அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எக்ஸஸ் ரியேஜென்ட் ரியாக்ட் ஆகாமல் இருக்குது, அன்ரியாக்டட் குவான்டிட்டி அது கேட்டிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் 2NH3 plus CO2 gives NH2CONH2 plus H2O. பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எழுதியாச்சு. அடுத்தது, quantity of ammonia is consumed in the reaction. இப்போது இதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லிமிட்டிங் ரியேஜென்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி எக்ஸஸ் ரியேஜென்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் டேபிள் ஒன்று போடணும். அந்த டேபிளை வச்சு தான் லிமிட்டிங் ரியேஜென்ட் எது, எக்ஸஸ் ரியேஜென்ட் எது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரியேஜென்ட் எக்ஸஸாக இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப்
ரியேஜன்ட் கன்சியூம் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த டேபிள் தான் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த டேபிள் பாருங்கள், ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்ஸ். இப்போ ரியாக்டன்ட் எவ்வளோ எடுத்துரும், என்னென்ன ரியாக்டன்ஸ், அம்மோனியா, கார்பன் டை ஆக்சைடு. ப்ராடக்ட்டில் என்ன கிடைச்சது, யூரியா, வாட்டர். ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ். ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டுங்கிறது அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் ஒவ்வொரு ரியாக்டன்ஸும் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எடுத்தோமோ அதுதான் அதனுடைய ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி ப்ராடக்ட்டில் எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் கிடச்சிது அப்படிங்கிறது. இந்த ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எப்படி எழுதுவோம், அந்த ரியாக்ஷனில் பாருங்கள் எவ்வளோ அம்மோனியா எடுத்திருக்கோம், 2 moles ஆஃப் அம்மோனியா. ஸோ 2, கார்பன் டை ஆக்சைடு 1, யூரியா 1, வாட்டர் 1. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் அலவுட் டு ரியாக்ட், எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னு எழுதணும். அது வந்து என்னன்னு வச்சுக்கிறோம். n இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ் போட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடச்சிரும். இப்போ மாஸுங்கிறது ஃபஸ்ட்டு, இந்த மாஸுங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது, கொஸ்டினில் கொடுத்துருந்தது எவ்வளோ கிராம் ஆஃப் அமோனியா ரியாக்ட் பண்ணுச்சு, 646 டிவைடட் பை 17. அது என்ன 17, மோலார் மாஸ் ஆஃப் அம்மோனியா. நைட்ரஜனுக்கு வந்து அட்டாமிக் மாஸ் 14, ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜனுக்கு 1, 3 ஹைட்ரஜன் இருக்குது 3, ஸோ 14 + 3 17. இப்போது 646 டிவைடட் பை 17 எவ்வளோ மோல்ஸ் கிடைக்கும், 38 மோல்ஸ். அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு, 1.144 கிலோகிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் இன்வால்வ்ட் இன் திஸ் ரியாக்ஷன். அதை கிராம்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா 1144 கிராம்ஸ் டிவைடட் பை 44. மாஸுங்கிறது 1144 டிவைடட் பை மோலார் மாஸ் எவ்வளோ 44. இதை டிவைட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் CO2 கன்சியூம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிடும், 26 மோல்ஸ். ப்ராடக்ட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் தான் நம்ம வந்து இங்கே கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ப்ராடக்ட் ரெண்டுலேயும் அது ப்ராடக்டில் வந்து எதுவுமே வராது. அடுத்தது ஆக்சுவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கன்சியூம்டு டியூரிங் த ரியாக்ஷன் ரேஷியோ. ஆக்சுவலாக எவ்வளோ மோல்ஸ் வந்து கன்சியூம் ஆச்சு அந்த ரியாக்ஷன் நடந்தப்போ அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டோய்க்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் தான் நம்ம பார்க்கணும். ஈக்குவேஷனில் பார்த்தோன்னா அம்மோனியாவும் கார்பன் டை ஆக்சைடும் என்ன ரேஷியோவில் எடுத்திருக்கோம், 2:1 ரேஷியோவில் எடுத்திருக்கோம். எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் அம்மோனியா எடுக்கிறோமோ அதுக்கு பாதி மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எடுத்தோம்னா போதும் இந்த ரியாக்ஷனுக்கு. அப்போது இந்த ரியாக்ஷனில் பாருங்கள், ஆக்சுவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்போ எப்படி எழுதுகிறோம், இந்த 2 மோல்ஸ் ஆஃப் அம்மோனியாவுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடச்சிது, 38 மோல்ஸ் கிடச்சிது. அப்போது அந்த ரியாக்ஷனில் வந்து 38 மோல்ஸ் இன்வால்வ் ஆகுது. 2:1 ரேஷியோவில் எடுக்கணுமா, அப்போது அம்மோனியா 38 மோல்ஸ் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு எத்தனை மோல்ஸ் இருக்கும், அதில் பாதி தான் இருக்கும். 2:1 ரேஷியோங்கிறதுனால அம்மோனியா 38 மோல்ஸ்னால் அதில் பாதி எவ்வளவு, 19 மோல்ஸ். அப்போ 19 மோல்ஸ் ஆஃப் CO2 வந்து அந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ எடுத்துக்கிட்டோம், 26 மோல்ஸ் எடுத்தோம். பட் அதில் 19 மோல்ஸ் மட்டும்தான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு தேவை. அடுத்தது இதிலேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும், 38 மோல்ஸ் எடுத்தோம், 38 மோல்ஸுமே அந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆயிடுச்சு அம்மோனியா. அப்போ அம்மோனியா இஸ் அ லிமிட்டிங் ரியேஜென்ட். கார்பன் டை ஆக்சைடில் வந்து 26 மோல்ஸ் எடுத்தோம், 19 மோல்ஸ் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு இஸ் அ எக்ஸஸ் ரியேஜென்ட். இதுலேயுமே வந்து ரியாக்டன்ஸ் மென்ஷன் பற்றி மட்டும் சொல்கிறதுனால ப்ராடக்ட் சைடு எதுவும் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டாம். அடுத்தது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம்டு. அப்போ அதில் ரியாக்டன்ஸ் மென்ஷன் பண்ண வேண்டாம், ஏன்னா கம்ப்ளீட்டாக ரியாக்டன்ஸ் எல்லாமே என்னவாக மாறி இருக்கும், ப்ராடக்டாக மாறி இருக்கும். ப்ராடக்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு, ஸ்டோய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டில் பாருங்கள், 1 mole ஆஃப் யூரியா, 1 mole ஆஃப் வாட்டர். அப்போ இங்கே 1 mole எடுத்தப்போ 1 moleக்கு எவ்வளோ கிடைக்கிது, 19 மோல்ஸ். இந்த 19ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிச்சாங்க, ப்ராடக்டில் வந்து யூரியா 19 மோல்ஸ், வாட்டர் 19 மோல்ஸ் அப்படின்னு. இது ஒரு சின்ன அனாலிசிஸ், ஒரு சின்ன ஃபார்முலா தான். இப்போது இந்த ரியாக்டன்ஸ் எல்லாமே இருக்குது. அம்மோனியாவை ஏன்னு வச்சுக்கோங்க, கார்பன் டை ஆக்சைடு பின்னு வச்சுக்கோங்க, யூரியா C, வாட்டரை வந்து டின்னு வச்சுக்கோங்க, ABCD. இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A டிவைடட் பை இட்ஸ் ஸ்டோய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். அம்மோனியா எவ்வளோ மோல்ஸ் இன்வால்வ் ஆச்சு, 2 மோல்ஸ், ஈக்குவல் டு number of moles of B divided by its stoichiometric coefficient. carbon dioxide B அது எவ்வளோ moles, 1 mole. அதே மாதிரி number of moles of C divided by its stoichiometric coefficient 1, number of moles of D divided by its stoichiometric coefficient 1. அம்மோனியா எவ்வளவு, 38 moles இன்வால்வ் ஆச்சு. ஸோ 38 divided by 2 equal to
carbon dioxide எவ்வளோ 19 moles consumed in the reaction. 19 divided by 1 which is equal to product ரெண்டுமே நமக்கு தெரியாது. NC divided by 1 equal to ND divided by 1. ஏன்னா இப்போ நமக்கு என்ன தெரியும் 38/2. இதில் வந்து ஏதாவது ரெண்டு டேர்ம்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 38/2வையும் NC/1ஐயும் எடுத்துக்கிட்டு ஈக்குவேட் பண்ணலாம். 38 divided by 2 equal to NC divided by 1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா NCங்கிறது என்னது amount of urea. யூரியாவுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா இன்வால்வ்ட் இன் திஸ் ப்ரொடியூஸ்ட் இன் திஸ் ரியாக்ஷன். அப்போ NC இந்த 1 அந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். 2வையும் 38ஐயும் கேன்சல் பண்ணால் 19. அப்போ NC நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா எவ்வளவு 19 மோல்ஸ். இதே மாதிரி ND இப்போ 38/2 எடுத்தோமா இதையே எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் கேன்சல் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கூட எடுத்துக்கலாம். 19 divided by 1 கார்பன் டை ஆக்சைடு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு ND divided by 1. டிங்கிறது வாட்டர். அப்போ ND ஈக்குவல் டு எவ்வளோ வரும் 19 மோல்ஸ். புரியுதா? இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A டிவைடட் பை வித் ஸ்டோய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் B. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மோல் அனாலிசிஸ். அதாவது ரியாக்டன் சைடு மோல்ஸை வச்சு அனலைஸ் பண்ணுறோம், ப்ராடக்ட் சைடு மோல்ஸை வச்சு நம்பர் ஆஃப் மோல்ஸை வச்சு அனலைஸ் பண்ணி ஈக்குவேட் பண்ணி நமக்கு தெரிஞ்ச வேல்யூவை வச்சுக்கிட்டு தெரியாதது எவ்வளோ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ 19 moles of urea, 19 moles of carbon dioxide is produced. அடுத்தது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் லெஃப்ட் அட் தி எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் ரியேஜென்ட் கம்ப்ளீட்டாக அந்த ரியாக்ஷனில் கன்சியூம் ஆகிடும். எக்ஸஸ் ரியேஜென்ட் மட்டும் என்ன இருக்கும் கொஞ்சம் வந்து மீதி இருக்கும். அந்த எக்ஸஸ் ரியேஜென்ட் எவ்வளோ மீதி இருக்குதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இது சிம்பிளாக சொல்லிடலாம். 26 moles எடுத்தோம், பட் நமக்கு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு எவ்வளோ தான் தேவைப்பட்டது 19 moles தான் தேவைப்பட்டது. இப்போ 26 minus 19 போட்டிங்க அப்படின்னா 7 moles. அப்போது எக்ஸஸ் ரியேஜென்ட் எத்தனை மோல்ஸ் இருக்குது 7 moles இருக்குது. ஆனால் நமக்கு கொஷின் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸஸ் ரியேஜென்ட்டு கண்டுபிடிக்கிறது வந்து நமக்கு கொடுத்த அளவு எல்லாமே வந்து கிராம்லேயும் கிலோகிராம்லேயும் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸில் நம்ம சொல்லக்கூடாது, நம்மளும் எதில் தான் ஆன்சர் கொடுக்கணும் கிராம்ஸில் தான் நம்ம ஆன்சர் கொடுக்கணும். ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. லிமிட்டிங் ரியேஜென்ட் அமோனியா, கார்பன் டை ஆக்சைடு எக்ஸஸ் ரியேஜென்ட். இப்போ குவான்டிட்டி ஆஃப் யூரியா ஃபார்ம்டு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் யூரியா ஃபார்ம் ஆச்சுன்னு கிராம்ஸில் கால்குலேட் பண்ணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா ஃபார்ம்டு இன்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் யூரியா. நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ மோல்ஸ் ஃபார்ம் ஆச்சு யூரியா 19 moles. இப்போ 19 moles இன்ட்டு 60 gram per mole. அப்போது 19 இன்ட்டு 16 எவ்வளோ 1140 gram. அதை கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். டிவைடட் பை 1000 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் 1.14 kilogram. எக்ஸஸ் ரியேஜென்ட் அடுத்து கண்டுபிடிக்கணும். எவ்வளோ எக்ஸஸ் ரியேஜென்ட் வந்து எண்ட் ஆஃப் த ரியாக்ஷனில் நமக்கு மீதம் இருக்குது அப்படின்னு. எக்ஸஸ் ரியேஜென்ட் லெஃப்ட் ஓவர் அட் தி எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லெஃப்ட் ஓவர் எவ்வளோ மீதம் இருக்குது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CO2 லெஃப்ட் ஓவர். லெஃப்ட் ஓவர் என்ன 26லேருந்து 19 போச்சு அப்படின்னா மீதி எவ்வளவு 7 moles இருக்கும். அப்போ 7 moles இன்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் CO2 44 gram per mole. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் 308 gram. அப்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லெஃப்ட் நமக்கு மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா 308 gram மீதி இருக்கும். இந்த ப்ராப்ளம் நல்லா புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? லிமிட்டிங் ரியேஜென்ட் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். கான்செப்ட் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும். எவால்யூவேட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறதுல எவால்யூவேட் யுவர் செல்ஃபில் ஒரு பேலன்ஸ்டு ஸ்டோய்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்து அதில் வந்து எவ்வளோ மோல்ஸ் ரியாக்ட் ஆகுதுன்னு கொடுத்துட்டு அதில் கேட்டிருக்காங்க லிமிட்டிங் ரியேஜென்ட் எவ்வளவு, அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்மேஷன், அதே மாதிரி எக்ஸஸ் ரியேஜென்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. இந்த எவால்யூவேட் யுவர் செல்ஃப் ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.